லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம். அங்க இந்த யோவான் ஸ்நானகனை குறித்ததான ஆரம்பத்துல இந்த வசனம் அழகா வருது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த காரியங்கள், அது எப்படி இருந்தது அந்த நேரங்களில. 2வது வசனம். அண்ணா காய்பா இவர்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அடித்தவர்கள். இயேசுவை சிலுவையில் அடித்தவங்க தான் அன்னைக்கு பெரிய மத தலைவர்களா இருந்து இந்த வேதத்தை போதிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிங்க. இயேசுவை சிலுவையில் அடிச்சவங்க தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நமக்கே நல்லா யோசித்து பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு இருண்ட நிலைமை. சபையும் ஆவிக்குரிய விதத்துல சரியில்லை. தேசம் எப்படி இருந்ததுன்னா, அந்த நாள்ல இருந்த அந்த ராஜா தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்னுட்டு சகோதரனுடைய மனைவியை தன்னுடைய மனைவி ஆக்கிட்டான். தான் மனைவி போதாதுன்னு தன்னுடைய தம்பியுடைய மனைவியும் தன்னோட கூட சேர்த்து கொள்வதற்கு அன்னைக்கு இருந்த அந்த ராஜா அவ்வளவு கொடுங்கோலனாய் அல்லது ஒரு பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழுகிறவனா, பாவத்துல நிறைந்திருந்தவனா ராஜாவும் இருக்கிறான், ஆசாரியனும் இப்படிதான் இருக்கிறான், தீர்க்கதரிசிகளும் கிடையாது, ராஜாவும் அவனுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்குது. அதிகாரம், அடிமைத்தனம், இதெல்லாம் ஒரு சூழ்நிலை. இதுக்கு நடுவில் இவங்க அம்மா அப்பாவுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 90+. அப்பதான் இவன் பிறக்கிறான், வயதான நாட்கள்ல பிறக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்த இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி ஒரு 30-31 வயதுல தலை வெட்டப்பட்டு தான் சாகுறான். அவன் அதுக்குள்ள தலையை வெட்டி அவனை கொன்னு போட்டுறாங்க. இந்த 30-31 வருஷத்திற்குள்ள எப்படி இவனால சாதனையாளராய் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லாரையும் ஜெயிக்க முடிஞ்சது? இதுல இன்னொரு வசனம் வேற எழுதியிருக்குது, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? 10வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனம். அநேகர் இயேசுவின் இடத்திலே வந்து, யோவான் எந்த அற்புதத்தை செய்யல? ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகிலும் பாருங்க, இவன் அற்புதத்தையும் செய்யல. இவனுக்கு சரியான ஆசாரியர்களும் கிடையாது நடத்துறதுக்கு. அம்மா அப்பாவும் வயசானவங்க, சபையும் சரியில்லை, தேசமும் சரியில்லை, எதுவுமே சரியில்லாத ஒரு சூழ்நிலை. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, இவன் பெரிய சாதனையாளர்னா அப்ப நிறைய அற்புத அடையாளங்களை செஞ்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுது ஒரு அற்புதத்தையும் அவன் செய்யவில்லை. அற்புதம் சொல்றது சரீர பிரகாரமான ஒரு அற்புதம், ஒரு வியாதியஸ்தர் சுகமாகிறதையோ பிசாசு பிடித்திருந்தவன் விடுதலை ஆகிறதோ இதுல எழுதப்படலை. அதனாலதான் ஜனங்கள் சொல்றாங்க வெளிப்படையாய் அவர் இயேசுவை போல ஒரு அற்புதத்தையும் செய்யல. எப்படிங்க ஒரு அற்புதத்தையும் செய்யலன்றீங்க? கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாருன்றீங்க. என்னதான் அப்படி பெருசா சாதிச்சாரு? இயேசு அவரை பாராட்டி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. இவர்தான் ஸ்திரீகளிலே பிறந்து ஓடி முடித்த அத்தனை தீர்க்க தரிசிகளை காட்டிலும் மேன்மையானவன். He is the best. உன்னை பத்தி என்னை பத்தி ஆண்டவர் இப்படிதான் சொல்ல விரும்புறார். இந்த சபையா, மதுரை சபையா, தூத்துக்குடி சபையா, அல்லது நீ வந்திருக்கிற எந்த ஏரியாவா இருக்கலாம், அந்த சபையை சேர்ந்ததா, நீ உன் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்ல அவர் விரும்புகிறார். மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய பிள்ளை இவன் மேன்மையாய் தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சான், எல்லா காரியத்தையும் மேன்மையா செஞ்சான். உன்னை குறித்து சொல்வதற்கும் உன்னை அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தான் ஆண்டவர் இந்த நாட்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறார். நான் வேகமா 2-3 காரியங்களை உன் மனசுல சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, இதுக்கு காரணம் என்ன? அவன் லைஃப்ல என்ன பெரிய சாதிச்சான்? அவனுடைய லைஃப்னுடைய சாதனைக்கு காரணமான காரியம் என்ன? முதல் காரியம் வேதம் அழகா கற்றுக் கொடுக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்துல இந்த யோவானை குறித்த முதல் சாட்சி அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை அறையிலே கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும். இதுல என்ன சாதனைன்னு யோசிக்கிறீங்களா? அவன் போட்டிருந்த ட்ரெஸ், அவன் சாப்பிட்ட சாப்பாடு, இத வேதம் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன?
நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம போடுற சாப்பாடு, இதில் கூட நம்ம ஒரு பெரிய சாதனை படைக்க முடியுமா? நிச்சயமாக சாதனை படைக்க முடியும். பெரிய காரியத்தை நம்ம மாற்ற முடியும். இவன் காமிச்சு கொடுத்த இவனுடைய வாழ்க்கை எதை தெரியுமா காமிச்சு கொடுக்குது? நம்பர் 1, இவன் செய்த மிகப்பெரிய சாதனை, நான் வித்தியாசமானவன், வேறு பிரிக்கப்பட்டவன், பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்பதிலே அவன் கவனமா இருந்தான். ஐ ஆம் டிஃபரண்ட், நான் வித்தியாசமானவன். ஒருவேளை நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நீ மறுபடியும் அதே காலேஜுக்கு தான் போக போற, அதே சர்ச்சுக்கு தான் போக போற, அதே ஊருக்கு தான் போக போற, அதே ஸ்கூலுக்கு தான் போக போற. நீ போய் எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓட போற? இதுவரைக்கும் நீ எல்லாரோடய சேர்ந்து கலந்து அவர்கள் செய்வதையும் நீயும் செய்து ஒரு உலகத்தானை போல வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நீ சாதனை படைத்தவனாய் மாறுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற, உன்னை எடுத்து நிறுத்துகிற முதல் இடமே உன்னுடைய ஆடை, உடை, பாவனை, பேச்சு, இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு அழகான ஒரு மாற்றத்தை கொடுத்து நீ வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை உன் கூட இருக்கிறவங்க கூட பார்த்து கண்டுபிடிக்கத்தக்கதா கர்த்தர் செய்ய போறார். அப்படின்னா இனிமே நான் ஒட்டகமயிர் உடையை தேடி போகணுமா? ட்ரெஸ்ஸை மாத்தணுமா? என்ன சொல்றீங்க? ஏன் அவனுடைய ட்ரெஸ்ஸை குறித்து, அவன் சாப்பாட்டை குறித்து எழுதியிருக்கு தெரியுமா? அழகா வேத வசனம் சொல்லுது. அவனுடைய சாப்பாட்டை முதல்ல பார்த்துருவோம். என்ன சாப்பிட்டான்னு போட்டிருக்கு? வெட்டுக்கிளி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வெட்டுக்கிளிகள்? இப்போ பார்க்குறது ஒருவேளை சிலர் பார்த்துருப்பீங்க. வயல்வெளிகள் உள்ள பகுதிகளில், காட்டு பகுதிக்கு போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். இப்போ பார்க்குற நம்ம பார்க்கக்கூடிய இந்த பச்சை வெட்டுக்கிளிகள் சின்ன சின்ன இதுதான் இப்போ பார்க்குறோம். ஆனால் வனாந்திர பகுதிகளில், நீங்கள் காடுகளுக்கு, நேபாள் பகுதிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா பெருசு கிடைக்கும். அந்த பெருசை என்ன செய்வாங்க தெரியுமா? அதை அடித்து கொஞ்ச நேரம் வெயிலில் காய போட்டுட்டு அதை சில நேரம் தீயில ஃப்ரை பண்ணுவாங்க, அல்லது சில நேரம் வெறும் உப்பை போட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ காட்டில் உள்ள ஆதிவாசி மக்கள் அதில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. அதை அப்படியே ஒரு ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை மாதிரி, வெட்டுக்கிளி ஃப்ரை, அதை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இவனுடைய சாப்பாடே என்ன சாப்பாடா இருந்தது? வெட்டு கிளிகளை சாப்பிடுகிறவனா இருந்தான். அது மட்டும் இல்ல, வேதம் இவனை பிரிச்சு என்ன தெரியுமா சொல்லுது? யூதர்களுக்கு இருந்த சாப்பாடு, முக்கியமான சாப்பாடு, வாசிங்க லூக்கா 7வது அதிகாரம் 33வது வசனம். இந்த யோவான் எப்படி தன்னை வித்தியாசம் உள்ளவனா காமிச்சான்? ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் காமிச்சான். அதுக்கு அடையாளமா தான் அவன் ட்ரெஸ், சாப்பாடை மட்டும் வேதம் சொல்லுது. ஈவன் இன் த ட்ரெஸ், ஈவன் இன் த ஃபுட், அவனுடைய எல்லா காரியத்திலையும் அவன் வித்தியாசமானவன் என்பதை அவன் காமிச்சான். என்ன போட்டிருக்குது? 33, எப்படியெனில் அப்பம் புசியாதவனும். சரி, இது என்ன தெரியுமா இருக்குது? இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துட்டு ஆப்பம் சாப்பிடாதவனும் பரோட்டா சாப்பிடாதவனுமா இருந்தான். இது முடியுமா? வாய்ப்பே இல்லை. கப்பக்கிழங்கும் பீஃபும் ஆப்பமும் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அதை போலதான் அன்னைக்கு இருந்த யூத கலாச்சாரத்தினுடைய சாப்பாடே என்னதான்? அப்பமும் திராட்சை ரசம் தான். இன்னைக்கு நமக்கு என்னது? ஆப்பமும் சிப்ஸும் கிழங்கும் தான் நம்முடைய மெயினான காரியங்கள். இது எதுவுமே அவன் ஜீவன் உள்ள வரைக்கும் அவன் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? சாப்பிட்றது தவறா? இல்ல. இயேசு கீழே சொல்றாரு, இயேசுவே சாப்பிட்டாரு. அதனாலதான் இயேசு தன்னோட கூட கம்பேர் பண்ணி அடுத்த வசனத்திலே சொல்றாரு, இல்ல மனுஷகுமாரனா வந்த இயேசு சாப்பிட்டாருங்க, அதனால இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு போஜனத்தை சொல்றதுக்கான போதனை இது அல்ல. ஆனால் யோவானுக்கு தெரியும், நான் என்னை வித்தியாசப்படுத்தி நான் காண்பிக்க வேண்டும். என்னுடைய எண்ணம் சாப்பாட்டிலேயே போய் அதிலே போயிடக்கூடாது. என்னுடைய எண்ணம் திராட்சை ரசத்திலேயே போய் அதிலே போயிடக்கூடாது. சில பேரை நீங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் அவங்களுடைய பிரதானமா இருக்கும். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா களியக்காவிலையிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் எந்த கடையில் எத்தனை மணிக்கு எது சூடாக கிடைக்குன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. இது இங்கே கிடைக்கும், அது அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும். சென்னையில் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க என்கிட்ட ஒரு முறை, அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன். சென்னையில் மொத்த மாச வருமானம், வெறும் பிரியாணி மட்டும் சேல்ஸ் பண்ணி சென்னையில் வருகிற மொத்த வருமானம் 29 கோடி. சென்னையில் உள்ள மக்கள் பிரியாணி ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடிக்கு சாப்பிட்றாங்க? 29 கோடி ரூபாய்க்கு வெறும் பிரியாணியை மட்டும் சாப்பிட்றாங்க. ஒரு சந்தேகமும் இல்லை, ஏன் அதிகமான ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குன்னு. இங்கே சாப்பிட்டு அங்கே காசை கொடுத்துட வேண்டியதான், வேற வழியே இல்லை. ஸோ அதிகமான சாப்பாட்டை குறித்ததான எண்ணம், அதிகமான புசிப்பை குறித்ததான எண்ணம் இன்னைக்கு ரொம்ப அதிகம். இது ஒரு விதத்தில் நம்மை
நம்முடைய நிலைமையிலிருந்து வேறுபடுத்தி கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. நீங்களாம் வாலிபர்கள், நல்ல ஹெல்த்தியா சாப்பிடணும். ஒரே நூடுல்ஸும் ஃபாஸ்ட் ஃபுட்டு நீ சாப்பிட்டுட்டு உன்னுடைய லைஃப்பை நீ இது பண்ணிக்கிட கூடாது. நல்லா சாப்பிடு, நல்ல வெஜிடபிள்ஸ், நான்வெஜ், புரோட்டீன் டயட் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, நல்ல ஃபிட்டா நீ உன்னை வச்சுக்கோ. ஆனா சாப்பாடு தான் குறி என்று நீ வாழக்கூடாது. சில பேரை நீ சாப்பாடுனா அடுத்த வீட்டு கல்யாணத்துல கூட போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. அதை வேற ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணத்துல போய் நான் சாப்பிட்டு வந்தேன். அது ஒரு ஸ்டேட்டஸ், அது ஒரு புகழ், அல்லது ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட உணவின் மேல உள்ள ஒரு போதை. இது என்ன செய்யும்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா என்னை எங்க கொண்டு போகுமான்னு தெரியுமா? வசனம் அழகா சொல்லுது பாருங்க. 21வது அதிகாரம் லூக்காவுல, உங்கள் இருதயங்கள் எதனால? பெரும் திண்டியினாலும், குளுட்டனிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், இப்பதான் சாப்பிட்டு இருப்பான். டே இன்னும் ஏதாவது சாப்பிட்றியா? சாப்பிட்டேன், ஆனா கொடுத்தா சாப்பிடுவேன். அடுத்து கொஞ்ச நேரம் இது அதிகமான சாப்பாடு பெரும் திண்டி என்கிற பாவத்து வரைக்கும் நம்மளை கொண்டு போய் கடைசியில் அது என்ன செய்யும்? வெறி, கவலை, இதெல்லாம் வந்து அழகாய் தனக்கு கிடைத்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்றதுக்குன்னு ஊருக்குள்ள வர தேவை. அழகாய் தனக்கு கிடைத்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்றதுக்குன்னு ஊருக்குள்ள வர தேவையில்லை, சாப்பிட்றதுக்குன்னு ஹோட்டலை தேட தேவையில்லை. தான் எந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தானோ சுத்தி முத்தி பார்த்தான், என்ன கிடைக்குது? வனாந்திர இடம், வெட்டுக்கிளி கிடைக்குது, போதும்பா. நல்ல புரோட்டீன், நல்ல தேன் கிடைக்குது, சுகர், கார்போஹைட்ரேட், 2 சத்து கிடைக்குது. இனி உள்ள போய் அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் உள்ள போயிட்டு ஒரு நாள் நான் வந்தேன்னா நான் ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல, நான் வாழ வேண்டிய இடத்துல நான் வாழ முடியாது. எனக்கு இது போதும், இது இருந்தால் போதும் என்று தானாகவே ஒரு தன்னை வேறுபடுத்தி கொண்ட வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். நீ காலேஜ் கேம்பஸ்குள்ள அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை குறித்து இயேசு பேசுகிறார். இயேசு பொதுவாக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பேச மாட்டார், ஆனா அழகா பேசுறாரு பாருங்க. 7வது அதிகாரம், லூக்கா 7வது அதிகாரத்துல பேசுறாரு பாருங்க. யோவானுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து இயேசுவே பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? 25வது வசனத்தை வாசிங்க. 7. ஒட்டக மயிர், சீப்பா கிடைக்கிற ட்ரெஸ், குளிருக்கும் போதுமானது. அது லூஸா இருந்தா நடுவில் போடுறதுக்கு ஒரு பெல்ட்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். எவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ ஒட்டகமயிர் உரையும் பெல்ட்டையும் வச்சு தன்னுடைய ஃபுல் இதை முடிச்சுட்டான். 2வது காரியம், இந்த ஒட்டகமயிர் உடை இது யாருடையது? வேதத்துல இது அழகா சொல்லப்பட்டிருக்குது. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல எலியாவின் அடையாளமே அந்த நாட்கள்ல ஒட்டகமயிர் உடையும் இந்த பெல்ட்டும் தான். இவன் ஏற்கனவே எலியாவை போல செயல்பட வேண்டும் என்று அழைக்கப்பட்டதுனால நம்முடைய வாழ்க்கை முறை இதை போல இருக்கணும்ன்ற ஒரு ஐடியாலஜியை அவன் பைபிள்ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இதுதான், உன் வாழ்க்கை வித்தியாசமானது. யூ ஆர் டிஃபரெண்ட். பக்கத்துல இருக்க தம்பியை கைப்பிடி சொல்லுங்க பாப்போம். யூ ஆர் டிஃபரெண்ட், நீ வித்தியாசமானவன். அதனால நீ போடுற ட்ரெஸ், நீ போடுற சாப்பாடு, நீ குடிக்கிற பானை எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். நீ சாராயம், பீர் குடிக்க மாட்ட, உன்னை ஃபோர்ஸ் பண்ணால் நீ குடிக்க மாட்ட, நீ போதை வஸ்துக்களை தொட மாட்ட, நீ தேவையற்ற பெருந்திண்டியா நீ இருக்க மாட்ட. இது உன்னை குறிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை குறிச்சு சொல்லணும். மற்றபடி நீ ஃப்ரெண்ட்ஸோட நார்மல், நீ சாப்பாடு சாப்பிடு, தவறல்ல. ஆனால் பெருந்திண்டிக்காரனாய், அதுவே என்னுடைய வாழ்க்கையாய், வித்தியாசமான தேவையற்ற பானங்களை அருந்துகிறவனாய், அவர்களோடு கூட ஒத்து போகிறவனா நீ உன்னை காமிக்க கூடாது. யோவான் சானகன் தன்னை, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவங்க அம்மா அப்பா வயசு 90 வயசுல பிறந்திருக்கிறான், ஒரே பிள்ளை, எப்படி விட்டாங்க? ஏங்க ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய கீழே வைக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு தங்க ஸ்பூன்ல தான், வெள்ளி ஸ்பூன்ல தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரே குழந்தை 90 வயசுல பிறந்திருக்கு, அதை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? ஆனால் எலிசபெத்துக்காக, சகரியாவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன், அந்த அம்மா அப்பாவுக்காக நன்றி சொல்லுகிறேன். எனக்கு பிறந்த பிள்ளை தான், ஆனா இது தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை, இது என் வயிற்றிலே பிறந்ததுதான், ஆனால் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வந்த பிள்ளை என்கிற எண்ணத்துல தகப்பனும் தாயும் கூட அதுக்கு உதவி செஞ்சாங்க. நீ போய் அங்கேயே இருந்து கொள், பிரச்சனை இல்லை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ், குழப்பம் இல்லை. நீ மெல்லிய வஸ்திரம் தரித்து உன்னை பகட்டாய் காண்பிக்க வேண்டாம், பரவாயில்லை. நீ இப்படி ஒருவேளை நீ வாழ்ந்தேனா உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க, அப்படி அவன் கவலைப்படல. எதை குறித்து அவங்க யோசிக்கல.
தைரியமாய் தேவ திட்டத்திற்கு வாழ்வதற்கு ஒத்துழைத்த அருமையான ஒரு பெற்றோர். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. இந்த மகன் வெறும் வெட்டு கிளியையும் காட்டு தேனையும் வளர்ந்து அதை சாப்பிட்டு அந்த வனாந்திர வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. கொஞ்சம் வித்தியாசம். இதை நம்ம சரியாய் செய்வது அவசியமானது. வாலிப வயதுல ஜாலிக்காக, என்ஜாய்மெண்ட்டுக்காக என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கிற சிகரெட் பழக்கம், போதை பழக்கம், இதுதான் உன்னை கடைசியில பெரும் குடிகாரனாய் அல்லது தன்னை கெடுத்து போட்டவனாய் அல்லது வேறு விதமாய் அது மாற்றுகிறது. நீ போன பிறகு இனி உன் பேச்சு, இனி உன் நடை, இனி உன்னுடைய உடை பாவனைகள் வித்தியாசமானதாய் இருக்கட்டும், பிரதிஷ்டைக்குரியவனாய் இருக்கட்டும், நீ வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கட்டும். அப்ப நீ சாதித்து காண்பிக்கிற ஒரு யோவான் ஸ்தானகனாய் நீ இருக்கிற இடத்துல இருப்பாய். அல்லேலூயா.